யார் அந்த சாருன்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு மறக்கும் அளவுக்கு தான் தமிழகத்துல நடந்தெல்லாம் போகாதுங்க. அந்த ஒரு நான் ஒண்ணு சொல்றேன், டெய்லி ஏதாவது ஒரு வழக்கு வர்ற மாதிரி கேவலமான ஒரு அரசை தான் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு நினைத்தால் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒண்ணு வரத்தான் செய்யும். அதுக்காக அந்த கேஸ் நடக்காம போயிடுமா? அந்த கேஸ்ல இருந்து தவறாக திமுக அன்னைக்கே தண்டனை கொடுத்துருச்சுங்கிற தெரிந்த உடனேவே யாரோட அதிகம் ஸ்டாலின் ஐயா நடந்து வந்து கொண்டிருந்தாரோ அவர் இப்ப வந்து 10 அடி தள்ளி வர்றாரு. மேட்டர் முடிஞ்சிருச்சு. அவங்க தீர்ப்பெல்லாம் செமையா கொடுப்பாங்க. போலீஸ் மோப்பனாயெல்லாம் தேவையே இல்லை. கரெக்டா பார்த்து தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. தியாகராஜன் ஐயா பேசினது தப்புன்ன உடனே டப்புன்னு அமைச்சரவையில இருந்து தூக்கி மாத்தினாங்க, பொன்முடி ஐயா மாத்தினாங்க. அந்த மாதிரி பயங்கரமா முடிவெடுக்கக்கூடியவங்க. சோ நடக்கிறது தப்பு நடந்துருச்சு. தண்டனையும் எனக்கு தெரிந்து கொடுத்தாச்சு. அந்த பெண்ணுக்கும் ஆண்டவன் புண்ணியத்துல அண்ணாமலை வந்ததுனால அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிவாரண தொகையும் எனக்கு தெரிஞ்சு போய் சேர்வதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சு. இல்லைன்னா அவங்க வீட்டுல யாராவது கள்ளச்சாராயம் குடிச்சாதான் 25 லட்சம் கிடைச்சிருக்கும். நல்ல வேலையா நல்லவங்களா இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்திருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மறக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் தமிழகத்தில் நடக்குதா சார்? மாணவிகள் வந்துட்டு கற்பழிப்பு ஏற்படுறதா இருக்கட்டும். கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு 99% 2 பொண்டாட்டிக்கார 3ஆவது வச்சிருக்கிறோம். அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்த ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எல்லாரையும் நான் குற்றம் சொல்லணும்னு நினைக்கல. நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன பிரயோஜனம் நடக்கும்? ஒரு தலைவர் வந்து மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறாரு. அடுத்தவர் வந்துட்டு மனைவி இல்ல துணைவிங்கிறாரு. 3ஆவது ஒருத்தர் வந்துட்டு பொண்ணுடைய தோழியை கல்யாணம் பண்ணிட்டு அது அப்படித்தான் நடக்கும் அப்படின்றாரு. இது வரலாறு. அதுக்கப்புறம் செயற்குழு பொதுக்குழு. அங்க இங்க பெண்களை மதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களை ஒரு போகை பொருளாக பார்க்க வேண்டிய அவசியத்தை தான் அவங்களால ஏற்படுத்த முடியும். குற்றங்கள் உலகம் பூரா நடக்குதுங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் வந்தால் இது நடக்கும்ன்றத நீங்க தாட்சணியம் இல்லாம சொல்லிடலாம். ஏன்னா இவங்க கட்டமைப்பே அப்படித்தான் இருக்கு. வேற என்ன பேசுவீங்க? திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அங்க வந்துட்டு ஒரு பூகம்பமே கிளம்பி வந்துட்டு இருக்கு சார். இப்போ அதுல வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இப்பதான் பேசியிருக்காரு சார். அது குறித்து அதை கடவுளும் பாதுகாக்கப்படுவார், அல்லாவும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இவ்வளவு நாள் கழிச்சு என்ன மண்ணாங்கட்டி காப்பாற்ற வேண்டியது? இவரை யாராவது காப்பாற்ற சொன்னாங்க? நீதிமன்றம் கூட தான் ராம ஜென்ம பூமியில இங்க ராமர் கோயில் வச்சுக்கோங்க, அங்க வந்து அதை வச்சுக்கோங்க, இங்க இதை வச்சுக்கோங்கன்னு ஒரு தீர்ப்பு வந்து அர்த்தம் இல்லாம கொடுத்தது. அதுக்கப்புறம் தீர்ப்பு மாதிரி வேற இது வந்துருச்சு. இவர் யாரு கொடுக்கறதுக்கு? ஆனா ரைட்டர் பிரபாகரன் இந்த விஷயத்துல நிறைய பேசியிருக்காரு. அங்க மாமிசம் கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மசூதிகளில் பலி கொடுப்பதற்கான எந்த ஒரு நியாயமும் குரான் சொல்லவில்லை. தெளிவா சொல்றாரு. வெங்காயம் பூண்டு போட்டு மசூதியில சமைக்க மாட்டாங்க. மசூதி என்பது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான இடம். நாற்றம் கொண்டவர்களை, துர்நாற்றம் உள்ளவங்களை மசூதிக்குள்ள சேர்க்க கூடாது. துர்நாற்றத்துக்கு அவங்களுடைய புனித நூல்ல வந்து சில வரையறைகள் இருக்கு. அதுல வெங்காயம் பூண்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப அங்க போய் எப்படி பலி கொடுப்பாங்க அல்லது பிரியாணி சமைப்பாங்க? இவர் ஏதோ அங்க போனாரு, வாங்கி சாப்பிட்டாரு. இவர் ஒரு மூத்த ஒரு நியாயமான மார்க்கத்தவர் தான். இவர் தான் வஃப்து போர்டனுடைய தலைவர். பேட்டி கொடுக்கும் போதே ஆமாங்க இந்த இடம் எங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு. சிக்கந்தர் மலையை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே வந்தாச்சு. இதுல சேகர் பாபு ஐயா என்ன பல்லாங்குழி ஆடி கல்லெல்லாம் மாத்தி வச்சு உனக்கு இதுன்னு அவர் என்னத்த சொல்ல போறாரு? இல்ல அவர்தான் சொல்றாரு, இப்ப நாங்க கடவுளையும் 2 கடவுளையும் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றாருல்ல சார். கடவுளை இவங்க காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்ததுன்னா, ஆனா உண்மை அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னாரு. நாங்க சொன்னோம் 2026 திருப்பி வந்தா அந்த ஆண்டவனையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோம். அதெல்லாம் சேகர் பாபு ஐயா நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ நிலங்களை மீட்டேங்கிறாரு, யாருக்கிட்ட மீட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை அந்த விஷயத்துல. ஆனா இவங்க கடவுளை காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு? இவங்க கிட்ட இருந்து கடவுளை காப்பாத்துற வேலையை தானே பாவம் மாணிக்கவேல் தொடர்ந்து செய்யறாரு. இல்ல தொடர்ந்து இந்த அறநிலைத்துறை மீதே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா சார்? ஏங்க அதுதாங்க 5.5 லட்சம் ஏக்கர் நிலம் இருந்ததுங்க. இன்னைக்கு 3.5 லட்சம்ங்கிறாங்க. எங்க திருடு போச்சுன்னு தெரியல. திருட்டுத்தனம் பண்ணி நகையெல்லாம் திருடிட்டாங்க. நாளைக்கு அண்ணாமலை வந்தா கண்டுபிடிச்சிருவாரு. இப்பவே அதுக்காக என்ன பண்றாங்க? தங்கத்தை உருக்கிட்டோங்கிறாங்க. ஒரு 5 கிராம் அந்த நகை திருடு போயிடுச்சு.
அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, அதே ஈக்குவலண்ட்டுக்கு வேற ஒரு நகையை கொண்டு வந்து போட்டு இப்போ உருக்கிட்டு அந்த நகை தான் எதுன்றீங்க. வாழைப்பழ கதை மாதிரி இத்தனை தில்லுமுள்ளுகள் நடக்குது. அப்ப அதை எப்படி சும்மா விட்டு வைக்கிறது? துர்காமா விரும்புறாங்கிறதுக்காக சேகர்பாபு ஐயா வேணா அமைச்சரா இருக்கலாம். பட் இவங்க கிட்ட போய் எப்படி, திருடங்கிட்ட போய் எப்படி சாவியை கொடுக்குறது? விஜய் அவர்களின் அரசியல் முன்னெடுப்பு எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப பரந்தூர் மக்களுக்காக போயிட்டு களத்துல நின்று போராடிட்டு வந்தாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேங்கோயில் போறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்தது அவரோட சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க சார்? வேகம் எடுத்துருச்சு அவரோட அரசியல்? இல்லைங்க, அவரு விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, முல்லை முள்ளால் எடுக்கிறதுக்கான முள்ளா அவர் மாறிட்டு இருக்காரு. திமுக என்னென்ன தப்பு பண்ணுதோ அத்தனையும் அவரும் பண்றாரு. நான் சொல்றது லஞ்சம் ஊழல் இல்ல, இந்த மாதிரி மக்களை நடத்துகின்ற விதத்தை சொல்றேன், பண்றாரு. கண்டிப்பா அவர் அந்த திமுகவுடைய ஆதரவு வாக்குகள், பெண்கள் வாக்குகளை அழகா கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துப்பாரு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு யார் எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் சொல்லட்டும், உடனே விஜயகாந்த் ஐயாவோட சிவாஜி ஐயாவோட தோத்து போன பங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு மட்டுப்படுத்துறவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வாக்க ஈஸியா கவர்ந்துட்டு போவார். அந்த பயத்துலதான் திமுக பேசிக்கிட்டு இருக்குது. சம்மந்தமே இல்லாம முதலமைச்சர் நேத்திக்கு கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பின்ன அடுத்த ஜென்மத்துல ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க நான் அலெக்ஸ் பாண்டியன் அடுத்த ஜென்மத்துல உள்ள நான் கொலை பண்ணுவேன்னு சொல்றது, இந்த ஜென்மத்துல ஆகணும் தான் நினைப்பாங்க. அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, கண்டிப்பா ஆக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. அவர் சினிமா அவர் வந்தா சினிமா துறைக்கு நல்லதுன்னு சொன்னா சினிமா துறையில இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்தா நல்லதுன்னு அவர் சார்ந்த மதம் சார்ந்தவர்கள் நம்பினாங்கன்னா அவர் வரத்தான் செய்வார். இவன் எண்ணத்தை தடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்க அவர் முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது எழுதப்பட்ட விதி. எனக்கு தெரிஞ்சு ரஜினி மாதிரி அவரும் நாளைக்கு அரசியலுக்கு வந்தா கட்சியை நான் நடத்துறேன், முதலமைச்சரா நல்லவன் இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் போவார். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ரஜினி ஐயா பத்தியும் அப்படிதான் நம்ம சொன்னோம். அவர் அரசியலுக்கு வரல, திமுகவுக்கு நல்ல பொதுச் செயலாளரா, கொள்கை பரப்பு செயலாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இருந்துட்டு போட்டோம். ஆனா விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா அவரும் முதலமைச்சர் ஆக மாட்டாருங்கிறத என்னால் தெளிவா சொல்ல முடியும். அஜித் கூட விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற வரைக்கும் சொல்ல முடியும். அப்ப இவங்க பயப்படாம என்ன பண்ணுவாங்க? ஆனால் விஜய் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அவருக்கு சொல்றதுக்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டி இருக்கும்னு நான் நம்புறேன். அவங்க சரியா முறையா எடுத்து சொன்னா நீங்க கேட்கிற விமர்சனங்கள்லாம் இல்லாம போயிடும். எந்த கார்ல வந்தாரோ அந்த கார்ல நின்றுட்டு அப்படியே பேசிட்டு போனாருன்னா, நீங்க ரோட்ல வந்தீங்கன்னா சேர்த்தடிக்கிறதுக்கு கூட 4 பேர் வருவான். இல்லைன்னா நீ இவ்வளவு கொள்ளடிச்சிருக்க எனக்கும் கூடுன்னு உங்களை கூட கைது பண்ணி தட் இஸ் அரெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா விஜய் வந்தாருன்னா அந்த இடத்துல கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும். அங்க யாரு போய் லாயன் ஆடுற சட்டம் ஒழுங்கு யார் தடுக்கிறது? அப்போ அவர் வராம இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அவர் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறதுல எனக்கு விமர்சன பார்வை எதுவும் இல்லை. தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார்.